உங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசி மீன லக்னத்துக்காரங்க யார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இவங்க தன்னை முகஸ்துதி செய்யறவங்க இடத்துலயும் அன்பு, பாசம், இரக்கம், கருணை, பரிதாபம், பச்சாதாபம் காட்டுபவர்கள் இடத்துல மனசை பறிகொடுத்தக்கூடிய பலகீனமான மனதை படைத்தவர்கள் அப்படிங்கிறது உண்மைதான். அதை நான் ஒத்துக்கிறேன், அவங்களும் பாக்குறவங்களும் ஒத்துக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க மிக மிக உயர்ந்த மனிதர்கள். நான் பழகின வரைக்கும் நிறைய மீன ராசி மீன லக்னத்துக்காரன்ட்ட நான் பழகியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மிக உயர்ந்த எண்ணங்கள் உள்ளவங்க தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்க வாழ்க்கை துணைவர்கள் இவங்க கிட்ட வெறுப்புணர்ச்சியோட நடந்துக்காம இருந்தா அவங்கள போல குடித்து வச்சவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய ஸ்பெஷல் குணம் என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் தன் குடும்பத்திற்கும் சேவை செய்யறது. அவங்கள அதிகாரம் பண்றது கிடையாது, அவங்களுக்கு சேவை செய்யறது, தொண்டு செய்யறது. அதான் அவங்களுடைய ஸ்பெஷல் குணம். அவங்களாம் நல்லா இருக்கணும், அவங்களாம் சந்தோஷமா இருக்கணும். தன்னுடைய குறையை பார்க்காம தன்னுடைய வாழ்க்கை துணை தன் நல்லா வச்சுக்கணும். தன்னுடைய எதிர்பார்ப்ப, தன்னுடைய தாம்பத்திய விஷயங்களை தன் வாழ்க்கை துணை கரெக்டா வச்சுக்கிட்டா இவங்களை மாதிரி இவங்களை பார்க்க முடியாது. தன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைப்பாங்க. பிள்ளைகள் மேல அளவு கடந்த பாசம். ஆனா நேசத்துக்கு ஏங்குறவங்க, பாசம் வேற நேசம் வேற. அந்த நேசத்துக்கு ஏங்குறவங்க அப்படிங்கறதுனால அதை வாழ்க்கை துணையோட சரியா தர முடியலன்னு அந்த நேசத்துக்காக இவங்க மனசு இன்னொரு பக்கம் பாயும். அவங்கள அறியாமையே சில நேச வலையில மாட்டிக்குவாங்க. தெரிஞ்சுலாம் போய் அப்படியே அறியாமையே அவங்க தானா அதுல போய் மாட்டிக்குவாங்க. அதை இவங்க தவிர்த்திடணும். இதை பார்த்து உடனே நோ சார், அது சார், இது சார் தேவையில்லாம கமெண்ட் பண்றதை விட இந்த தன்மை அவர் ஏதோ ஒரு வகையில ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு, பல பேர்கிட்ட குணத்தை பார்த்து சொல்றாரு. அது நம்ம பேட் கமெண்ட் கொடுக்கறத விட அந்த தன்மை நம்மகிட்ட இல்லைன்னா ஓகே, அது இருந்துச்சுன்னா அதை மாத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியா இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கணும்.